எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிப்பது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அது இருக்கும் சில பேருக்கு. அந்த குறை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வீடாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது இந்த வச்ச இடம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. ஏண்டாப்பா நீ இல்லைன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அது என்னமோ உண்மை. அப்பா பண்ணிட்டாருப்பா, ஏதாவது சொல்ல போகிறார், பார்த்துட்டேன் அப்படின்வான். அதனால ஏதாவது சொல்ல போகிறோம். தவறையும் பெரிய தோல்வியாக நினைக்காது. தவறு செய்வது இயல்பு, அது பெருசாக தோல்வி மாதிரி நினைக்காது. பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பது. நீ எதிர்பார்ப்பு பிறரிடம் நீ வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால எதிர்பார்ப்பு வைக்காது. வீட்டுக்கு போனால் நமக்கு பஞ்சபட்ச பரிமாணத்தோட சாப்பாடு கிடைக்கும்னா நினைக்காது. நமக்கு இன்னைக்கு பழையது தான் கிடைக்கும்னா பழையது தான் கிடைக்கும், வேற வழி இல்லை. அதனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குறைச்சிக்கும். உங்கள் வாழ்க்கை துணை நல்ல செயல்களை விட அவர்களின் குறைகளை அதிகமாக பார்த்தோம்னா, வாழ்க்கை துணை அமையறதே பெரிய விஷயம். அதில் துணை நீ அப்படி இப்படின்னு சில குறை இருக்கிற இடத்துல இருக்கதான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதையே நீ பெருசுபடுத்திட்டே நீ இருந்தானே யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. முடிஞ்சதா அது பார்த்ததுண்டா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் என்ற சொல்லிக்கொண்டே உங்கள் வெற்றியை ரசிக்காமல் விட்டதுண்டா? உனக்கு இன்னும் நல்லா, உங்களுக்கு சில பேருக்கு அது தெரியும், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் மனுஷர்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கு. உங்ககிட்ட மட்டும் குறை இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்காது. அதெல்லாம் நீ இது பண்ணிக்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கத்தான் வருகின்றன. புரியுதா? எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கதான் இருக்கு. யாரும் முழுமையான மனிதர்களே இல்லை. இது 200% உண்மை. உனக்கான பரிகார ஸ்தலம் நான் சொல்றேன். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடருக்கும் சேனலில் நம்ம நிறையா விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதி விதி நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கே என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது. சொல்றோம் இல்லையா, அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம் இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்றோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமல் நீங்க யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும்.
என்னடா அது ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல, அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா, அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். கன்னி ராசி நேயர்களே, பிறவி குணம் மாறாது. சரி பார்ப்போமா? எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிப்பது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அது இருக்கும் சில பேருக்கு. அந்த குறை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வீடாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது இந்த வச்ச இடம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. ஏண்டாப்பா நீ இல்லைன்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அது என்னமோ உண்மை. அப்பா வந்துட்டார்ப்பா, ஏதாவது சொல்ல போகிறார், பார்த்துட்டேன் அப்படின்வாங்க. அதனால ஏதாவது சொல்ல போகிறோம் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இருப்பேன். இது சரியில்லை, வச்ச இடம் மாதிரி இருந்தால் இது சரியில்லை, நான் வச்ச மாதிரி இல்லை, போச்சாக்கும். குறை கண்டுபிடிப்பதே கன்னிராசியின் முதல். எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிப்பேன். சாப்பாடாக இருந்தாலும் உப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், இது இன்னும் வேகாமல் இருக்குது. ஏதோ போட்டோமா சாப்பிட்டோமா போனோமான்னு சில பேர் இருக்கும். சில பேருக்கு அந்த குணம் இருக்கும், குறை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அதிகமாக விமர்சிப்பது. நான் அப்படியெல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியுங்களா, நான் இப்படியெல்லாம் சரி ரைட்டு. அவனுக்கு அது ஒரு நாளாவது அது சொல்லலைன்னா தூக்கம் வராது. ரெண்டாவது அதிக சிந்தனையால் தூக்கத்தை இழப்பது. நீ வாட்டி யோசிச்சுட்டு தான் தூங்க மாட்டேன். 12 மணி 1 மணி 2 1:30 மணி ஆனாலும் தூங்க மாட்டேன். சிறிய தவறையும் பெரிய தோல்வியாக நினைக்காது. தவறு செய்வது இயல்பு, அது பெருசாக தோல்வி மாதிரி நினைக்காது. பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பது. நீ எதிர்பார்ப்பு பிறரிடம் நீ வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால எதிர்பார்ப்பு வைக்காது. வீட்டுக்கு போனால் நமக்கு பஞ்சபட்ச பரிமாணத்தோட சாப்பாடு கிடைக்கும்னா நினைக்காது. நமக்கு இன்னைக்கு பழையது தான் கிடைக்கும்னா பழையது தான் கிடைக்கும், வேற வழி இல்லை. அதனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குறைச்சிக்கும், அதுதான் நல்லது. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், வேலைக்காக உறவுகளை புறக்கணிப்பது. வேலைன்னு போயின்னு இருப்பேன், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். யாரோ ஒரு உறவுகள் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோ, என்னால் போக முடியாது. முக்கியமான விஷயங்கள்லாம் நீ போக மாட்டேன். அந்த மாதிரி எப்போதும் கவலையுடன் இருப்பது. ஏதாவது ஒன்று போட்டு யோசிச்சுன்னு தான் நீ இருப்பே தவிர எங்கன்னா சிரித்து சந்தோஷமாக இருந்திருக்கியா? இருந்தது. உத்தரம் கன்னிராசி, சித்திரை கன்னிராசி, ஹஸ்தம் கன்னிராசி, ஏதாவது ஒரு அப்படிங்களா, ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது நீ புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ எங்கேயோ இருக்கும் சிந்தனைகள், அந்த மாதிரிலாம் உண்டு. இதெல்லாம் பிறவி குணம்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி. அதுபோல் நான் சரியாக செய்யவில்லை என்ற குற்ற உணர்வு. நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், நான் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அந்த குற்ற உணர்வு இருக்கும். அது சில பேர் தப்பே பண்ணாலும் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனால் இவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ உடனே மன்னிப்பு கேட்க, சார் ஏதோ தெரியாமல் சாரி சார், மன்னிச்சிருக்கு சார், ஏதோ தவறு நடந்துருச்சு. அந்த சில பேருக்கு அது உண்டு. மன அழுத்தத்தை வெளியே காட்டாமல் சுமப்பது. அதனால தான் கன்னிராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் வர்றது பிபி, ஹை பிபி, லோ பிபி கன்ஃபார்மாக உண்டு. உதவி கேட்க தயங்குவது. ஹெல்ப் கேட்கறதுக்கு கேட்கலாமா வேணாமா, ஏதாவது சொல்லுவாங்களான்னே நீ நினச்சிட்டு இருக்கே தவிர செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் நீ தான் கேட்க மாட்டேன். கடந்த தவறுகளை மறக்காமல் நினைப்பது. ஓய்வெடுக்க தெரியாமல் உழைப்பது. டைம் கிடைக்கும்போது ஓய்வெடுக்கணும், இல்லைன்னா முடியாது. சிறிய விமர்சனத்தை மனம் உடைவது. தன் மகிழ்ச்சியை தள்ளி போட்டு பிறருக்காக வாழ்வது. அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? ஆனால் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வேற வழியே இல்லை. அப்படிலாம் சரி ரைட்டு. அப்போது கன்னிராசிக்கு நல்ல மனசும் இருக்கும்ல, நல்ல மனசு நல்ல விஷயங்களும் இருக்குல்ல. இருக்கு. என்னென்ன விஷயம் இருக்கு? ஒழுங்காக வாழ விரும்பும் இயல்பு. இப்படித்தான் இருப்பேன். கோடு போட்டு வாழறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க ரோடு போட்டே வாழ்வாங்க, ஆனால் இப்படித்தான் இருக்கணும்னு இருப்பாங்க. ஒன்று, பொறுப்பை நேர்மையாக நிறைவேற்றுப்பேன். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை நேர்மையாக கரெக்டாக நிறைவேற்றுவேன். அறிவை வளர்த்து கொள்ளும் ஆர்வம். புதுசாக கற்றுக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். கடின உழைப்பில் நம்பிக்கை.
பிறரின் தேவையை முன்கூட்டியே உணர்வது. இதெல்லாம் கன்னிராசிக்கு தெரியும். இவன் பணம் கேட்குறான், பணம் கேட்க போகிறான், இவங்களுக்கு இந்த உதவி செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே அதை உதவி செய்யக்கூடிய ஒரு அம்சம் உண்டு. நேரத்தை மதிக்கும் பழக்கம், திட்டமிட்டு செயல்படும் திறன், நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பது, எளிமையை விரும்பும் மனம், குடும்ப நலனில் அக்கறை, பணிவுடன் பழகும் இயல்பு, இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க கிட்ட உண்டு. சிக்கனமாக வாழும் அறிவு. சிக்கனமாக சில பேர் ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, நிதானிச்சு தான் செலவு பண்ணுவாங்க. அமைதியாக சாதிக்கும் திறமை கன்னிராசிக்காரங்க கிட்ட உண்டு. சரி, ரைட். இந்த 2026 கன்னிராசிக்கு மாற்றத்தின் ஆண்டு. பிறவி குணம் மாறாதுன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுத்தர போறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் மன நிம்மதியே மிகப்பெரிய வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோ. வேலை, தொழில், குடும்பம், பொருளாதாரம் ஆகியவற்றை நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வரலாம். நிறைய நல்ல விஷயங்கள். ஒரு நிமிடம் உங்கள் மனசாட்சியிடம் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம், உங்கள் அம்மா செய்த சிறிய தவறை பெரியப்படுத்துதுண்டா? அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை நீ பெருசுப்படுத்திடுவ. நீதாம்மா பண்ண, எனக்கு தெரியும், ஒன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, நீதான் இந்த மாதிரி. சில பேர் சொல்லுவான், சில பேர் உண்மையிலே சொல்லுவான், பைத்தியம் மாதிரி பேசாத அப்படின்வான். யாரா பைத்தியம்? அது மாதிரிலாம் உண்டு. உங்கள் அப்பா எடுத்த முடிவை தொடர்ந்து விமர்சித்ததுண்டா? நீ அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டானுங்க, நீ விமர்சிக்கிறது, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, ஆச்சா போச்சான்னு அப்படியே பேசுறது, போறது வரது அப்படிங்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை நல்ல செயல்களை விட அவர்களின் குறைகளை அதிகமாக பார்த்து. வாழ்க்கை துணை அமையறதே பெரிய விஷயம். அதில் துணை நீ அப்படி இப்படின்னு சில குறை இருக்கிற இடத்துல இருக்கதான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதையே நீ பெருசுப்படுத்திட்டே நீ இருந்தானே யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. முடிஞ்சதா அது பார்த்ததுண்டா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் வெற்றியை ரசிக்காமல் விட்டதுண்டா? உனக்கு இன்னும் நல்லா, உங்களுக்கு சில பேருக்கு அது தெரியும், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம், அந்த சில விஷயங்கள். எல்லோருக்கும் உதவி செய்து உங்கள் மனதுக்கு மட்டும் ஓய்வு கொடுக்க மறந்ததுண்டா? கன்னிராசிக்காரர், உங்கள் வாழ்க்கையை கெடுப்பது தோல்வி அல்ல, அளவுக்கு மீறிய முழுமை தேடும் எண்ணம் தான். உங்கள் உறவுகளை காயப்படுத்துவது கோபம் அல்ல, அன்பை விட குறைகளை அதிகமாக பார்க்கும் பழக்கம். மாறலாம். பிறவி குணம் மாறுமானா மாறலாம். ஒழுக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் முழுமையானவர் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரும் முழுமையானவர்கள் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருமே இங்க முழுமையான மனிதர்களே கிடையாது. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கு. உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு நினைக்காத. எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர் மனுஷர்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கு. உங்ககிட்ட மட்டும் குறை இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் நீ இது பண்ணிக்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கத்தான் வருகின்றன. புரியுதா? எல்லார்கிட்டையும் குறை இருக்கதான் இருக்கு. யாரும் முழுமையான மனிதர்களே இல்லை. இது 200% உண்மை. உனக்கான பரிகார ஸ்தலம் நான் சொல்றேன். திருப்புள்ளம் பூதம்குடி. அது எங்க இருக்கு இந்த ஊரு, அதை நீ பார்த்துக்கோ. திருப்புள்ளம் பூதம்குடி வெல்வில் ராமர் கோவில். அது ராமர் திருக்கோவில் அப்படின்றது தெரியும். திருப்புள்ளம் பூதம்குடி ராமர் கோவில் உன்னுடைய கோவில். நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா. கன்னிராசிக்காரர்களை உங்கள் உயரம், உங்கள் அறிவால் மட்டுமல்ல, பிறர் குறைகளை மறந்து அவர்களை நல்ல மனதில் ஏற்றுக்கொள்ளும் பண்பால் அளவிடப்படும். முழுமையான வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. அதனால் மன நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. மன நிறைவான வாழ்க்கை உனக்கு நிச்சயமா இருக்கு. அமோகமா இருப்ப. இந்த கோவிலுக்கு போயிட்டு வா. அது திருப்புள்ளம் பூதம்குடி அப்படின்னு ராமர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. பிறவி குணம் மாறாதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படிதான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போனால்
ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள் இது எல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.